பக்கமே நெருங்க மாட்டாங்க. மருதாணி பூவை பறிச்சு காய வச்சு தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு தூங்குனா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மருதாணியில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அதை காலுக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்கலாம். சனி பகவான் கால் பாதத்துல இருந்து பிடிப்பார்னு சொல்லப்படுது. யார் ஒருத்தவங்க மருதாணிய கால் பாதத்துல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் கிட்ட இருந்து எந்த தீமையும் நடக்காது. இதை ஏன் தெய்வீகமான இலைன்னு சொல்றோம் அப்படின்னா, இலைய பறிக்கும் போது பச்சையா இருந்தாலும் எந்த உதவியும் இல்லாம கையில வச்ச நேரத்துல ரத்த கலரா தானா மாறிடும். வெற்றிலையில கூட சுண்ணாம்பு சேர்ந்தாதான் சிவப்பு நிறமா மாறும். ஆனா மருதாணி யாரோட உதவியும் இல்லாம சிவக்கும். ஆன்மீகத்துல இப்படி பெருமையா சொல்ற மாதிரியே அறிவியல்லையும் மருதாணிக்கு அதிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினி. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவை கொல்றது. நகத்தை சுத்தி தொப்பி மாதிரி வச்சா நகத்துல எந்த கிருமியும்